ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் கிராட்டிட்யூட். கிராட்டிட்யூட் அப்படின்ற தமிழ் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா நன்றி உணர்வு. யாருக்கு நம்ம நன்றி உள்ளதா நம்ம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கும், அப்புறம் வந்துட்டு மத்தவங்களுக்கும். ஸோ மத்தவங்கன்னு பார்க்கும்போது யாருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க தேங்க்ஃபுல்லா என்னைக்குமே நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்துட்டு இந்த லைஃப் கிடைச்சதே நமக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள அப்ரிஷியேட் பண்றதுமே கிராட்டிட்யூட் தான். ஸோ இந்த கிராட்டிட்யூட் நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். ஸோ நம்மகிட்ட இந்த விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணல. ஓகேவா? அதாவது இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்றத விட, நம்மட்ட என்ன இருக்குன்றத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். கிராட்டிட்யூட் நமக்குள்ள இருந்தால். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிராட்டிட்யூட் இந்த நன்றி உணர்வ வந்து நம்ம எப்பயுமே வந்துட்டு பிராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கிராட்டிட்யூட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து நல்லாருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்தாலுமே ரெடியூஸ் பண்றதுக்கு நம்மளால முடியும். ஸோ நம்ம வந்துட்டு நான் மத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கோம் இல்லையா? ஸோ மத்தவங்களுக்கு வந்துட்டு உண்மையா இருக்கிறது, தேங்க்ஃபுல்லா இருக்கிறது இப்படி இருக்கிறனால, ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். அதே மாரி ஏற்கனவே இருக்க ரிலேஷன்ஷிப்ப நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணவும் முடியும். புரியுதா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு, நீங்க அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, அவங்க உங்க கூட இருப்பாங்களா? கிடையாது. ஸோ யாராலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் சுத்தி உள்ள ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நன்றி உணர்வா இருக்கோம். கிராட்டிட்யூட் நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஹாப்பினஸ் இன்கிரீஸ் ஆகும். அதே மாரி நம்மளோட லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த கிராட்டிட்யூட் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு டஃப்பான டைம்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ரொம்ப ஒரு கஷ்டமான வந்துட்டு சூழ்நிலை இருக்கோம் அப்படின்னா, இந்த கிராட்டிட்யூட் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த கஷ்டத்துல நம்ம ஈஸியா நம்ம வெளிய வரதுக்கு முடியும். அண்ட் தென் எப்படி வந்துட்டு நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு கிராட்டிட்யூட வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜர்னலிங். ஸோ டெய்லி வந்துட்டு எழுதுறது நம்ம என்ன யோசிக்கிறோம், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஒரு டைரி எழுதுற மாரி வச்சுப்போமே. ஒரு ஜர்னலிங், அப்புறம் வந்துட்டு ரிஃப்ளெக்டிங். அதுதான். நம்ம வந்துட்டு செல்ஃபா நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம், இப்படிலாம் யோசிச்சது கரெக்ட்டா, இப்படி பண்ணது வந்துட்டு கரெக்ட்டா, தப்பான்னு சொல்லிட்டு நம்மள நாமே வந்துட்டு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ கிராட்டிட்யூட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி குடுக்கும், ஒரு கைண்ட்னஸ் குடுக்கும், ஓவரால் எமோஷனல் வெல்பீயிங்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இதான் வந்துட்டு கிராட்டிட்யூட். நெக்ஸ்ட் வீடியோல வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஆர் டெர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம்.